ஆணின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். அவன் பிறக்கிறதற்கு முன்பாகவே அவனுடைய பெற்றோருக்கு, உங்களுக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவன் நசரேயனா இருப்பான், சவரகன் கத்தி அவன் தலையில படக்கூடாது, திராட்சை செடியில் இருக்கக்கூடிய பழங்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி அவன் நசரேயனாக இருப்பான் என்றெல்லாம் சொல்லிவிட்டார்கள். இப்போ அவன் வளர்ந்து வந்த பொழுது அவன் என் தலையில சவரக்கன் கத்தி படக்கூடாது, அவனுக்கு சடை வளர்ந்து இருந்தது. ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் அவன் மேல் இறங்கி இருந்தார். ஆவியானவர் இறங்கினது மாத்திரமல்ல, அவனை ஏவ துவக்கினார். பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலரை ஆண்டார்கள், அவர்கள் அடிமைப்படுத்தினார்கள். அவர்களை ரட்சிக்கும்படியாக ஒரு இரட்சகனை போல அவன் இருக்கிறான். சிங்கத்தை ஒரு ஆள் பிடிச்சு கிழிச்சு கொன்று போட்டான். இந்த சிம்சோன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகம் இருந்தபடினால 300 நரிகளை பிடித்து 2 நரியை நிக்க சொல்லி 2 வாளையும் ஒன்னா சேர்த்து தீப்பந்தத்தை கட்டி பெலிஸ்தருடைய பாளையத்துல ஓட்டி விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கோட்டை வாசல் கதவை பிடுங்கி தோளில் வைத்து கொண்டு மலைக்கு போனான். அவனை புது கயிறுனால, வடக்கயிறுனால அவனை கட்டுகிறார்கள். கட்டி எதிரிகள் பெலிஸ்தர்கள் கொண்டுகிட்டு போறாங்க. நெருப்புப்பட்ட நூல் போல அவன் மேல் இருந்த அந்த கயிறெல்லாம் அருந்து போனது. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பெலிஸ்தர்கள் அவங்களோட யுத்தம் பண்றப்ப கையில ஒண்ணுமே இல்லை. அங்கே பார்க்குறான், ஒரு பச்சை கழுதை தாடை எலும்பு, ஒரு அடி கூட இருக்காது, ஒரு அடி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு கழுதை அந்த வாயோடைய தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று போட்டான். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் உள்ள இருந்து ஏவ துவக்கினார். அவருடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் இந்த பூமியில நிறைவேற்றும்படியாக, அந்த இஸ்ரேல் மக்களை பாதுகாக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனுக்குள்ள இருந்து அங்கே செயல்பட்டார். ஆனா அவன்கிட்ட பொய் இருந்தது, விபச்சாரம் இருந்தது. அது அவனை கடைசியில் கண்ணை குருடாக்கும்படியா செய்யப்பட்டது. பெலிஸ்தர்கள் பிடித்துட்டு போய் அவன் கண்ணை பிடுங்கி போட்டாங்க.